பிக் பாஸ் முடிஞ்சு கிட்டத்தட்ட 15 நாள் ஆக போகுதுங்க. என்னதான் மழை விட்டாலும் சாரல் விடல அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதே மாதிரி தாங்க இப்ப பிக் பாஸோட இஷ்யூ தாங்க இன்னும் போய்க்கிட்டு இருக்கு. ஸோ பிக் பாஸ்ல இருந்த கண்டஸ்டன்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னமும் இன்டர்வியூ குடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ இவங்க இன்டர்வியூ குடுக்க குடுக்க தான் பிரச்சனையே பெருசாகுது. ஸோ மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐசு, நிக்சன் இவங்களோட பிரச்சனை தாங்க இப்போ போய்க்கிட்டு இருக்கு. ஸோ நிக்சன் நேத்து கூட வந்து ஒரு இன்டர்வியூ குடுத்துருந்துருப்பாப்ல. ஸோ அதில வந்து ஐசு தான் என் பின்னாடி வந்தாங்க. நான் ஒண்ணும் ஐசு பின்னாடி போகல அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கு ஐசுவோட அப்பா என்ன சொல்லியிருக்கிறாரு அஸ்ரஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வீடியோவோட வந்து பார்த்தீங்கன்னா, தன்னோட சோசியல் மீடியாவுல போஸ்ட் போட்டிருப்பாங்க. அது என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிரதீப் வந்து பார்த்தீங்கன்னா, எவிக்ஷன் பண்ணுவாங்க இல்லையா? அப்ப கடைசியா வந்து நிக்சன பார்த்து ஒரு பொண்ணோட வாழ்க்கைய அழிச்சுப்புட்டு, "நீலாம் வந்து பேசுற பார்த்தியா?" அப்படின்னு சொல்லியிருப்பார் இல்லையா? அந்த வீடியோவ தான் வந்து பார்த்தீங்கன்னா, சோசியல் மீடியாவுல போட்டிருப்பாப்ல. ஆனா போட்ட கொஞ்ச நேரத்திலேயே டெலீட் பண்ணிட்டாங்க. ஆனா அந்த கொஞ்ச நேரத்திலேயே நெறைய பேர் அத பார்த்துட்டாங்கங்க. ஸோ இத வச்சு பார்க்கும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா, ஐசுவோட அப்பா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பிரதீப்புக்கு சப்போர்ட் பண்றாங்க. நிக்சன கடுமையா எதிர்க்கிறாங்க. ஸோ நம்ம பார்த்துருப்போம். நெறைய டைம்ல ஐசு கூட வந்து பார்த்தீங்கன்னா, "எதுக்காக என் பின்னாடியே வர?" அப்படின்னு சொல்லியிருப்பாங்க நிக்சன பார்த்து. ஆனா நிக்சன் தான் பின்னாடியே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஐசுவ டார்ச்சர் பண்ணியிருப்பாப்ல. எபிசோட்லயே பார்த்துருக்கிறப்ப தெரிஞ்சிருக்கும். ஸோ ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நிக்சன் வந்து அப்படியே மாத்தி பேசுறாப்ல. "என் பின்னாடி ஐசு தான் வந்தாங்க. நான்லாம் ஒண்ணும் ஐசு பின்னாடி போகவே இல்ல." அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட கமெண்ட்ஸை மறக்காம இந்த வீடியோ கீழ கமெண்ட் பண்ணுங்க.